வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 798. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. 2 கட்டங்களாக நடத்தியிருக்காங்க. முதல்ல ஈரநில பகுதிகளில் ஆய்வு பண்ணி அங்கே எவ்வளவு ஈரநில பறவை இனங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக 934 ஈரநில பகுதிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 397 ஈரநில பறவை இனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மொத்தமாக பறவைகளுடைய எண்ணிக்கை ஈரநிலங்களில் இருக்கிறது 5,52,349. அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நிலப்பகுதிகளில் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1093 நிலப்பகுதிகளில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. நிலப்பகுதி பறவை இனங்கள் மொத்தமாக 401 இருக்குது. மொத்த பறவைகள் எண்ணிக்கை நிலப்பகுதியில் தமிழ்நாடு முழுவதுமே பார்க்கும்போது 2,32,519 இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ இந்த இரண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரநில பறவை இனங்கள் தான் இனங்களில் கம்மியாக இருக்குது. அதே நேரம் நிலப்பகுதி பறவை இனங்கள் இனங்களில் அதிகமாக இருக்குது. அதே நேரம் மொத்த பறவைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அது ஈரநில பகுதிகளில் தான் அதிகமான பறவை இனங்கள் இருக்குது, பறவை எண்ணிக்கையில் இருக்குது. அதே நேரம் மொத்த பறவைகளுடைய எண்ணிக்கை நில இடத்துல பார்த்திங்கன்னா அதை விட இது குறைவாகவே இருக்குது. ஓகே, இப்போது தமிழகத்தில் இருக்கிற மொத்த பறவை இனங்கள் 798 அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. 2023ஆவது ஆண்டிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்தின அமைப்பு தமிழக வனத்துறை. அடுத்தது, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. இப்போ பார்த்தீங்கன்னா 2021ஆவது ஆண்டு மே 21ஆம் தேதி ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. இதற்கான தொடக்க விழா நீலகிரி மாவட்டத்தில் தான் நடைபெற்றது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 6 வயது வரை இருக்க குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பரிசோதனை பண்ணுவாங்க. அதில் பரிசோதனையில் இவங்களுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குவாங்க. ஓகே, அதாவது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்துடைய 2வது கட்டம் இது அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருந்தாங்க. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா பிறந்த குழந்தைகள் உட்பட இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த பிரசவித்த தாய்மார்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த திட்டத்துக்கு சத்து மாவெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போது எதனால் இந்த திட்டம் மறுபடியும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னா இப்போ என்ன தெரிவித்திருக்காங்கன்னா கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து 74% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, பீரங்கி குண்டுகள் விநியோகிக்க ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ரெயின் மெட்டல் ஏஜி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பசுமை உற்பத்தி தளம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் வாடாட் தொழில்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் தான் அமைக்கிறாங்க. இதோடைய உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பீரங்கி குண்டுகள் உருவாக்கப்படும். அதே மாதிரி 10,000 டன் வெடிப்பொருட்கள் உருவாக்க முடியும். இப்போது இதற்காக ஜெர்மனியுடைய ரெயின் மெட்டல் ஏஜி அப்படிங்கிற நிறுவனத்தை கூட இவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் வச்சு ரொம்பவே தரமாகவே இந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கர்நாடகாவில் உள்ள எந்த மாவட்டம் பெங்களூரு தெற்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ராமநகரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் ராமநகரா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அதற்கு பெங்களூரு தெற்கு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ண போகிறாங்க. இதற்காக கர்நாடகா அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு பெயர் மாற்றுறது மாநில பட்டியலில் தான் இருக்குது. அதனால் மத்திய அரசுடைய ஒப்புதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மத்திய அரசுடைய ஒப்புதல் கர்நாடக அரசுக்கு வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் சும்மா தெரிவித்துக்கிட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி நாங்கள் மாற்றோம் அப்படிங்கிறத அஃபிஷியல் அவங்க மத்திய அரசுக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். இப்போது மாவட்டங்கள் அப்படிங்கிறது, அதாவது மாவட்டங்களுக்கு பெயர் மாற்றுறது அப்படிங்கிறது மாநில பட்டியல் இருக்குல்ல, இதே மாதிரி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல், இதை பற்றியெல்லாம் சொல்கிற
ஆர்டிக்கிள் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கர்நாடகா பற்றி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா. அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நடைபெறுது. கர்நாடகாவுடைய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அப்படிங்கிறவர். அடுத்தது, செயற்கை முறையில் மாம்பழம் பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் எது? இதற்கான ஆன்சர் கால்சியம் கார்பைடு. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் சீசன் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்கு மாம்பழங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் நம்ம நிறைய பேர். இதில் என்னென்னா மாம்பழங்களை பழுக்க வைக்கிறதுக்காக கால்சியம் கார்பைடை வந்து பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில். அது ஏற்கனவே தடை செய்யப்பட்டது தான். இப்போ அதுக்கு முற்றிலும் தடை வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே தடை செய்யப்பட்டதை அந்த தடை வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு FSSAI அமைப்பு வந்து அறிவித்திருக்காங்க. FSSAI அப்படின்னா த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. ஓகே, இப்போது ஒருவேளை கால்சியம் கார்பைடு வைத்து நம்ம ஒரு மாம்பழத்தை பழுக்க வைத்துட்டோம், அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குடல் புண் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புற்றுநோய் உருவாகிற வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகைகளை அடகு வைக்கிறதுல 9 புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். தங்க நகையுடைய மதிப்பில் 75% தொகை மட்டும்தான் கடன் வழங்கப்படணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்பிலான நகையை கொண்டு அடகு வைக்கிறீங்க அப்படின்னா 75,000 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, அடமானம் வைக்கப்பட்ட நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ இதில் தான் வந்து ஒரு சிக்கல். இப்போது நமக்கு வந்து ஒரு நகை நம்மளுடைய அம்மாவோ இல்லை நம்ம பாட்டியோ வாங்கியிருக்கலாம். இவங்க வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு இப்போ அதற்கான ஆவணங்கள் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. ஓகேவா? இதனால் இந்தியா முழுவதுமே பல்வேறு அமைப்புகள் இந்த ஒரு இதை வந்து நீக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, வங்கிகள் அல்லது வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழை வழங்கணும் அப்படிங்கிறது தெரிவித்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு தங்க நகை வாங்கணும் அப்படின்னா அது நல்லா பியூராக இருக்கா அப்படிங்கிறதுக்காக டெஸ்டிங் சென்டரில் கொடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆமாம், அது பியூராக இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம அடமானம் வைக்கிறோம்ல, அந்த இடத்துலையுமே அதை டெஸ்ட் பண்ணி அந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்து அந்த நம்ம யார் நமக்கு கடன் தராங்களோ அவங்களும் வச்சுக்கணும். இன்னொன்று நம்மளும் அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்க தங்க நகை வகைகளுக்கு மட்டும்தான் கடன் வழங்கணும் அப்படிங்கிற தெரிவித்திருக்காங்க. தங்க ஆபரணங்கள் அப்புறம் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டும்தான் கடன் பெற முடியும் அப்படிங்கிற தெரிவித்திருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டும் இதில் கடைசி இருக்க பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான். அதாவது ரெண்டுமே ஒரு பாயிண்ட்டு கீழே தான் வருது. அடுத்தது, வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்குறதுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தங்க நகை அடகு வைப்போம்ல, அது 1 கிலோவுக்கும் குறைவாக தங்க நகைகள் மட்டும்தான் அடகு வைத்து பணம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்தது, அடகு வைக்கப்பட்ட நகைகள் 22 கேரட் தங்கத்தின் விலையில் மட்டும்தான் மதிப்பிடணும் அப்படிங்கிறது தெரிவித்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 24 கேரட் மதிப்பிலான தங்கம் கூட வச்சுருக்கலாம். அப்போ அவங்க போய் இது 24 கேரட், அதனால் எனக்கு வந்து நீங்கள் அதிகமான காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க முடியாது. 22 கேரட்டுக்கு நாங்கள் இந்த காசு தான் கொடுப்போம், அதே காசு தான் 24 கேரட்டாக இருந்தாலும் தர முடியும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, அடகு வச்ச தங்கம் இருக்குல்ல, அந்த காசு நம்ம முற்றிலுமே நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காசு நம்ம செலுத்திட்டு 7 நாட்களுக்குள்ளாடி அந்த நகைகளை அந்த நிறுவனங்கள் நமக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிற தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் இப்போது தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் வாடிக்கையாளருக்கு அந்த கடன் வழங்குறவங்க 5,000 ரூபாய் வந்து வழங்கணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, கடந்த மாதம் ஏற்கனவே ரிசர்வ் வங்கி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அதுவே பெரிய பேசு பொருளாக இருந்தது. இப்போது மறுபடியும் இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. கடந்த மாதம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடகு வைத்திருக்கிற தங்கத்தை முழுவதுமே மீட்ட பிறகு தான் மீண்டும் அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தங்க பேங்க்கில் ஒரு நகை அடகு வச்சுருக்காங்கன்னா அது அவங்களால முழுவதுமே மீட்க முடியலை அப்படின்னா அதற்கான வட்டியை மட்டும் கட்டி அதை நீட்டிச்சு விட்ருவாங்க. அப்போ இன்னொரு வருஷம் கூட அது போகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி பண்ண முடியாது. முழுவதுமே அந்த காசை கட்டி மீட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றா அடமானம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நகைகளை மீட்காமல் அப்படியே அடமான காலத்தை வந்து நீட்டிக்க முடியாது அப்படின்னு போன மாதம் ரிசர்வ் வங்கி வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஆமைகள் தினம், இது மே 23ஆம் தேதி. நம்ம இந்தியாவில் 5 ஆமை இனங்கள் காணப்படுது. அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். க்ரீன் டர்ட்டில், லாகர் ஹெட் டர்ட்டில், அப்புறம் ஹாக்ஸ்பில் டர்ட்டில், அப்புறம் வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில், அப்புறம் லெதர் பேக் டர்ட்டில், இதெல்லாமே இருக்குது இந்தியாவில். இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது? இதற்கான ஆன்சர்
798. அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. அடுத்தது பீரங்கி குண்டுகளை விநியோகிக்க ரெயின்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ரெயின் மெட்டல் ஏஜி. அடுத்தது கர்நாடகாவில் உள்ள எந்த மாவட்டம் பெங்களூரு தெற்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ராமநகரா. அடுத்தது செயற்கை முறையில் மாம்பழம் பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் எது? இதற்கான ஆன்சர் கால்சியம் கார்பேட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. ஏற்கனவே ஏப்ரல் மாதத்துக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.